ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சம்பந்திமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அது பரவாயில்ல. நீங்க யாரு என்னன்னு தெரியாம அவங்க பேசிட்டாங்க. நீங்க கிஷோர் உள்ள கூட்டிட்டு போங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்கம்மா. வா கிஷோர். மூத்த சம்மதி மரியாதை கொடுன்னு சொன்னீங்களே, அவங்க கொடுத்த மரியாதை பாத்தீங்களா? நீ என்ன மரியாதை கொடுக்கறியோ அதுதான் திரும்பி வரும். என்ன முறைக்கிற? அவங்களாச்சும் மதி கீழே விழுந்த பதட்டத்துல கிஷோரை திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா நீ அவங்களுக்கு கொடுத்தது மரியாதையா? சரி, மீனாட்சிக்கு இப்ப என்ன மதி மேல திடீர்னு பாசம்? இது வரைக்கும் இப்படி எல்லாம் அவங்க பண்ணது இல்லையே. எப்போ பிள்ளைக்கு பாசம் தேவையோ அப்பதான் அவங்க பாசம் வெளியே வரும். உன்ன மாதிரி காசை பார்த்து வர்றதில்ல. போ போய் ஒழுங்கா வேலையை பாரு. போ போ, முகூர்த்தத்துக்கு நேரமாவது போ. முகூர்த்தம் முடியட்டும் வந்து பேசுறேன். இந்த மாதிரி கூட்டத்துக்கு மத்தியில தான் இவளை திட்ட முடியும். திட்டுறேன். எதுக்கு டென்ஷன் ஆகி ஏமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், அவங்க அந்த மாப்பிள்ளையோட அம்மான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க யாரா இருந்தா உனக்கு என்னமா? வந்த இடத்துல தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டி, நீங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அக்கா, நாங்க சொன்னோம்க்கா. அது மதி விழுந்ததும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்படியெல்லாம் பார்க்காத மகா. உன் மாமியாரு வாரிசுன்னு எவ்வளவு ஆசைப்படுறாங்க. மதி எங்க விட்டு சாமிடி. இத்தனை நாள் அது தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் அவ அப்படி விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறம். என்னாச்சு மகா? இப்படி என் பேத்திக்கிட்ட பயந்து பாசத்தை காட்ட வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் அந்த ஜீவாவால வந்தது. எங்க அவ? மா, அங்க பாரு. ஜூஸ் எடுத்துங்க. ஏப்பா ஜீவா, இப்பதான் இவங்களுக்கே ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கியா? அங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலையை பாருப்பா. நிதானமா இருக்காத, டக்கு டக்குன்னு வேலையை பார்க்கணும். போ போ. எல்லாம் நம்ம தாலே எழுத்து. கொட்டின பொண்டாட்டு கல்யாணத்துல இப்படி எடுபடி வேலை செய்யற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு எழுதியிருக்கான் பாரு. அத்த வருத்தப்படாதீங்க. அவர் கல்யாணத்துக்கு அவர் வேலை செய்யறாரு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எல்லாம் நாம நினைச்சபடி நடக்கணுமே. நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அண்ணி கழுத்துல தாலி கட்ட போறது அண்ணன் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மான மக்கள் வெண்ணிலா முரளி பேர் பொறுத்த அந்த அளவுக்கு எடுப்பா இல்லையே சார். வெண்ணிலா ஜீவா நல்லா இருக்குல்ல? டேய் அட பாவி, உன்ன மாதிரி ஒரு சாடிஸ்டா நான் பார்த்ததே கிடையாதுடா. எது சாடிஸ்ட்? யாரு? நானு. ஆமாண்டா. டேய் அந்த ஜீவா யாரா? யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவோட அண்ணன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா இவ்ளோ மக்கா இருக்க? மக்காவா? என்ன சொன்னா அடிப்பாரு போலியே. சரி விடு, நானே சொல்றேன். அந்த ஜீவா ஒரு ஃப்ராடுடா. சரியா போச்சு சார். உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? என்ன சாடிஸ்ட் சொல்றீங்க, அவனா ஃப்ராடுன்னு சொல்றீங்க சார். சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சமயத்துல நம்மளும் ஃப்ராட் தானே பண்றோம். விட்டன்னு வை. யார பாத்துறா ஃப்ராடுங்கிற? நான் வில்லன்டா. ஜீவா ஃப்ராடு. அந்த ஃப்ராடு கிட்டயே திரும்ப வெண்ணிலா மேடம் மாட்டணும்னு நினைக்கிறியே? யூ ஆர் அ சாடிஸ்டா. ஒத்துக்கிறியா? டேய் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண கூடாது குணா. சரிங்க சார். தப்பு. சரிங்க சார். சார் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? that's a good question. இந்த பேனர்ல இருக்குல்ல, இந்த வெண்ணிலா வெட்ஸ் முரளி. ஆமா. இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுத்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறோம். என்னது? நம்ம சேர்த்து வைக்க போறோமா? ஆமா. அது நம்மளுக்கு பழக்கலாத விஷயமாச்சு சார். நமக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னா சேர்த்து வச்சு நாம சந்தோஷப்படுவோம். அந்த மகாவை
கஷ்டப்படும். ஐயா ஜாலி. போலாம் சார். ஏய், என்ன முறைக்கிற? யார கேட்டு இங்க வந்த நீ? வேற என்னடா இது? எங்க போனாலும் ஏன் வந்த, எதுக்கு வந்தன்ட்டு என்னெல்லாம் பேச முடியாதுடா. நீயே பேசு, நீயே பேசு. நாங்க மணமகள் வெண்ணிலா மேடம் கூப்பிட்டதுனால தான் வந்தோம். வெண்ணிலா மேடம் எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா? சில பேர் மாதிரி உதவி செஞ்சவங்க தலையில மிளகாவை அரைச்சு அவங்கள ஏமாத்தி சொத்தையே எழுதி வாங்குற அளவுக்கு சாமர்த்தியம்லாம் வெண்ணிலா மேடம்க்கு கிடையாது. ஆமா சார், பாவம் சார். அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அதை அவங்க மறக்கவே மாட்டாங்கடா. நன்றி மறக்காத நல்ல பெண் வெண்ணிலா மேடம். சார் அதனால தான் சார் அவங்க நம்மள ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்காங்க. அது மட்டுமா சார், குணா நீ கண்டிப்பா வந்துடணும்னு ரொம்ப ஸ்பெஷலா என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க சார். அது இல்லடா மனசு. அதனாலதான் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டேய் நிறுத்துறா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க. சரி. மேடம் உள்ள போலாங்களா? எக்கோ களத்துல பழக்க தோஷம். எக்கோ கல்யாணத்துல சந்திப்போம். வணக்கங்க. என்னாச்சு? இது யாரு? நான் முன்னாடி வேலை பார்த்த கார்மெண்ட்ஸ் ஓனரோட பையன். அவன் பேரு அஸ்வின். பார்க்க சின்ன பையனா இருக்கான். இவ்வளவு மோசமான ஆளா? சொல்ல முடியாது. இந்த கல்யாணத்துல குழப்பம் பண்ண உங்களை தேடி கூட வருவான். இவ்வளோ நேரம் அவன் வராம இருக்கிறதே ஆச்சரியம்தான். வரட்டும் மகா, என்கிட்ட வந்தா நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா வேலையை பாருங்க. மகா, பர்த்டே பார்ட்டியில பிரச்சனையை ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறவன் இந்த அஸ்வின் தான். இவனை ஒழுங்கா வாட்ச் பண்ணணும். என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோங்க. நடக்க போறது அண்ணி ஜீவான கல்யாணம் தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது.